நம்ம டெய்லி சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். இந்த சென்டென்சஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கான சென்டென்ஸ், நான் இதை எப்படி செய்ய முடியும். நான் இதை எப்படி செய்ய முடியும். நான் இதை எப்படிம்மா செய்ய முடியும், நான் இதை எப்படிப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஹவு கேன் ஐ டூ திஸ். ஹவு கேன் ஐ டூ திஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம், நான் இதை எப்படி செய்ய முடியும். மீண்டும் உள்ளே வா. மீண்டும் உள்ளே வா. திருப்பி உள்ளே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, கம் பேக் இன். கம் பேக் இன். அதோட தமிழ் அர்த்தம், மீண்டும் உள்ளே வா. இது உண்மையில் நான். இது உண்மையில் நான். என்னப்பா இவ்வளோ கலர் ஆகிட்ட, உண்மையிலேயே நீ தானா? ஆமாம், இது உண்மையில் நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமாம், இது உண்மையிலேயே நான் தாங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் ரியலி மீ. திஸ் இஸ் ரியலி மீ. அதோட தமிழ் அர்த்தம், இது உண்மையில் நான். அவர் எப்படி மறக்க முடியும். அவர் எப்படி மறக்க முடியும். அவரால் எப்படி மறக்க முடியும் அந்த விஷயத்தை. அவரால் என்னை எப்படி மறக்க முடியும். அவர் எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஹவு கேன் ஈ ஃபார்கெட். ஹவு கேன் ஈ ஃபார்கெட். அவர் எப்படி மறக்க முடியும். ஒருபோதும் அவ்வாறு செய்யாதே. ஒருபோதும் அவ்வாறு செய்யாதே. எப்போவுமே அது மாதிரி மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், நெவர் டூ ஸோ. நெவர் டூ ஸோ. அதோட தமிழ் அர்த்தம், ஒருபோதும் அவ்வாறு செய்யாதே. சிறிது நேரம், கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சிறிது நேரம், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஃபார் எ வைல். ஃபார் எ வைல். அதுக்கான தமிழ் அர்த்தம், சிறிது நேரம். நான் முயற்சித்தேன். நான் முயற்சித்தேன். நான் முயற்சி பண்ணேன், ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ வாஸ் ட்ரையிங். ஐ வாஸ் ட்ரையிங். அதோட தமிழ் அர்த்தம், நான் முயற்சித்தேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. என்னை யாரும் தடுக்க முடியாது. என்னை யாரும் தடுக்க முடியாதுங்க, நான் அதை செஞ்சு தான் அவன், என்னை யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தடுக்க முடியாது, அப்படி என்னை யாரும் தடுக்க முடியாதுங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், நோபடி கேன் ஸ்டாப் மீ. நோபடி கேன் ஸ்டாப் மீ. என்னை யாரும் தடுக்க முடியாது. ஒரு முறை போதும். ஒரு முறை போதும். ஒரு தடவை போதும்ப்பா, நம்ம தான் அந்த பார்க் போயிட்டு வந்தோம்ல, அந்த ஒரு தடவை அந்த பார்க் போனது போதும்ப்பா. நம்ம தான் அதில் ரவுண்ட் அடித்தோம்ல அந்த ராட்டிரத்தில், ஒரு தடவை ஒரு முறை போனது போதும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு முறை போதும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஒன்ஸ் வாஸ் எனஃப். ஒன்ஸ் வாஸ் எனஃப். அதுக்கான தமிழ் அர்த்தம், ஒரு முறை போதும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.